வெல்கம் டு எம்கேஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதானி என்டர்பிரைஸோட ரிசல்ட் நேற்று அவுட் ஆயிருந்துச்சு. ஹெட்லைனில் ப்ராஃபிட் வந்து 96 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனான்சியல்ஸ் பார்க்கும்பொழுது ரெவன்யூ வந்து 8.6% இன்க்ரீஸ் ஆகி 24,800 கோடி வந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 8% இன்க்ரீஸ் ஆகி 3,600 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 5,627 கோடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைசிங்காக இதுக்கான மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கெயின், அதாவது அதானி வில்மரில் ஸ்டேக் சேல் பண்ணதுனால 5,631 கோடி வந்து இவங்களுக்கு ஒன் டைம் கெயினாக வந்திருக்கு. இது வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸில் கண்டிப்பாக வர ரிப்பீட்டாக வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்லி அதானி வில்மர் ஸ்டேக் சேல் பண்ணதுனால மட்டும்தான் இவங்க ப்ராஃபிட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா ஒரு 10 to 15 crore வந்து லாஸில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாகவே நான் அதானி ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுறதில்ல, பிகாஸ் ரொம்ப ஹைலி வாலட்டைலாக இருக்கிறனால. சம்டைம் மட்டும் ரொம்ப சீப்பாக இருந்தால் கன்சிடர் பண்ணுவேன். பட் கரண்ட்லி என்கிட்ட எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை. நீங்கள் அதானி என்டர்பிரைஸில் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.